அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, பரியாச உதடுகள் மூலியமாகவும் அந்நிய பாஷை மூலியமாகவும் இந்த ஜனத்தோடு தேவன் பேசுவேன் அப்படிங்கிறார். இப்போ என்ன நடந்திருக்குது? பால் தினகரன் மேடையில் ஸ்டேஜ் ஏறி இப்படி நாங்கள் அற்புதம் செஞ்சோம், வல்லமை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தேவனே அறியாத மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவருக்கு விரோதமாக கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுத்து வழக்கு பதிவு செஞ்சு இப்போ அந்த விசாரணை என்ன செஞ்சுட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. ஏன் இந்த காரியம் நடந்துச்சு? ஏற்கனவே கர்த்தர் பலமுறை அவர்களை எச்சரித்தும் மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் இது போன்ற விஷயங்களை அந்நியர் கையிலே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும்படியான வாய்ப்பை என்ன செய்கிறாரு, உண்டாக்கி தருகிறார். நீங்கள் மீகாவின் புத்தகத்தில் நான் ஒரு வசனத்தை வாசித்தேன். மீகா என்ன சொல்கிறாரு? நானும் யாக்கோபுக்கு நான் அவருடைய மீறுதல்களையும் அவருடைய பாவங்களையும் அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை தம்முடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். தொடர்ந்து அந்த வசனம் பேசுகிற விஷயத்தை பாருங்களேன். மீகாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. அதன் தலைவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். விஷயம் புரியுதுங்களா? இவங்க தீர்க்கதரிசிலாம் சொல்கிறாங்க, ஆசாரியர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது? நியாயம் செய்கிறவன் லஞ்சம் வாங்கிட்டு என்ன செய்கிறான்? நியாயம் செய்கிறான். ஆசாரிகள் உபதேசிக்கும் போது என்ன செய்கிறான்? முன்னாலேயே காசு பேசிட்டு உபதேசிக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், 3 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன், 4 லட்சம் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன், கூலி பேசி போகிறாங்களா? ஆனால் தேவன் அதை ஒரு நாள் அங்கீகரிக்கலை. தீர்க்கதரிசிகள் என்ன செய்கிறாங்க? அவங்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்யுங்க, பணத்திற்காக தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன? கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, எங்களுக்கு ஒரு தீங்கும் வராது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? கீழே உள்ள வசனத்தை பாருங்க. ஆகையால் உங்கள் மித்தம் சியோன் வயல்வெளியைப் போல் உளப்படும், எருசலேம் மண்மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும். பெரிய நியாயத்தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். எங்க உண்மை இல்லையோ, எங்க தேவன் செயல் இல்லாமல் அங்கே தேவன் செயல் இருக்கு என்று தேவனுடைய பெயரை பயன்படுத்தி தவறு நடக்கிறதோ, அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு விளையும் என்பதை மறந்துடாதீங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 16வது வசனம் 21வது வசனத்தைலாம் வாசிங்க. அங்கே தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள் மனசில் எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் கர்த்தர் சொன்னார் என்று அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. கர்த்தர் அதை அறவே இருக்கிறார். அவங்க நினப்பு கர்த்தருக்காக தான் நாங்கள் செய்கிறோம், கர்த்தர் நாமத்தை பயன்படுத்தி தான் செய்கிறோம், எங்கள் மனசில் தோன்றதெல்லாம் கர்த்தர் தான் வெளிப்படுத்தியிருக்காரு, உடனே நாங்கள் தீர்க்க தரிசனமாக அடித்து விடுறோம் அப்படின்னு கர்த்தருக்காக செய்கிறோம் என்று தான் அவர்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளு. ஆக ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்னா, பரியாச உதடுகள் மூலியமாக, அதாவது தேவனை அறியாத மக்கள் மூலியமாக இப்படி வழக்கு போட்டு இன்னைக்கு நம்முடைய குற்றங்களை சுட்டிக்காட்ட தேவன் ஆரம்பித்து விட்டார்.